இதுலயா? இப்பதான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்ன. எங்க கம்பெனியை எங்களுக்கே எழுதி கொடுன்னு சொன்னா இப்படி யோசிக்கிற? இல்ல அண்ணே, ரிமோட் ரெடியா இருக்கா? எப்பவோ ரெடி பண்ணிட்டேமா. நீ சொன்னா போதும், உடனே அழுத்திடுவேன். என்ன சாரு, பணக்காரியா சாக போறியா இல்ல கடன்காரியா வாழ போறியா? என்ன செய்யணுங்கிறத நீயே உட்கார்ந்து யோசிச்சு முடிவிடு. Your counting starts now. 10, 9, 8. என்ன வள்ளி, 1ல இருந்து 10 என்னாம 10ல இருந்து 1ன்ற? ராக்கெட் எல்லாம் அனுப்பும்போது கவுண்ட் டவுன் இப்படி தானே போடுவாங்க. நீங்க பார்த்தது இல்லையா? இல்லையம்மா. இப்ப ராக்கெட் பறக்கும், நீங்க அதை நேரடியா பார்க்கலாம். என்ன சைன் பண்றியா இல்லையா? வேற ஏதாவது சொல்லு, செய்யறேன். 2 கண்டிஷன். ஒன்னு நீ சைன் பண்ணணும், இன்னொன்னு நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வாக்குமூலம் கொடுக்கணும். என்ன? அது ரெண்டுமே என்னால செய்ய முடியாது. சரி, ஓகே. அப்ப சாவரியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதெல்லாம் ஒன்னும் கொடுக்க முடியாது. அப்ப என்னாலயும் சைன் பண்ண முடியாது. வள்ளி, அவ உள்ள போயிட்டா? அவ உயிரோட இருந்தாதே உள்ள போகணும், செத்தா மேல போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ நம்ம வழிக்கு வருவா. சரிம்மா. சாரு ஏதோ போட்டோ அனுப்பியிருக்கா. என்ன சாரு, ஏதோ பாம்பு போட்டோ அனுப்பியிருக்க? வள்ளி வீட்டுல வைக்க போறியா? இல்ல, அவ தான் நம்ம வீட்டுல வச்சிருக்கா. என்ன சொல்ற? அதான் எனக்கும் புரியல. வெளியில ஒருத்தன் கையில ரிமோட்டை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நீங்க எங்கேயோ இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பாம்புக்கு பக்கத்துல இருக்கிற எனக்கு தான் எல்லாம் தெரியும். என்னதான் சொல்ற இப்போ? பேப்பர் கொடுத்து சைன் பண்ணி கேக்குறா. அப்புறம் நான் பண்ண எல்லா தப்புக்கும் வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றா. ஏய், எதுவும் அப்படி பண்ணிடாத. அவ என்ன கொன்னுட்டானா? ஏய், அவளுக்கு உன்னை கொல்றதா திட்டமா இருந்தா வந்த உடனே உன்னை கொன்னிருப்பா. அவ திட்டம் அது இல்ல. அந்த கம்பெனியை எழுதி வாங்கணும், செஞ்ச தப்புக்கு வாக்குமூலம் வாங்கணும். அது ரெண்டும் நடக்கணும்னா நீ உயிரோட இருக்கணும். அது மட்டும் இல்ல சாமுண்டி, நான் கார்த்திய கத்தியால குத்த சொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா. அதனால என்ன கொன்னுட்டானா? ஏய், நீ பாட்டுக்கு பயந்துகிட்டு அவ சொன்னதெல்லாம் செஞ்சிராத. நீங்க எங்கேயோ இருந்துட்டு என்னென்னவோ சொல்லுவீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சது நிஜமாவே இருக்காது. அன்னைக்கு உங்க வீட்ல அவ கொடுத்து விட்ட பாம்பு வெடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஏய், அது நான் வச்ச பாம்பு. வள்ளி இன்னும் பாம்பு வைக்கிற அளவுக்குலாம் வளரல. அதுக்கு மேல உனக்கு பயமா இருந்தா நீ பாம்புல ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணு. அது வெடிச்சிட்டா நான் என்ன பண்றது? ஐயோ, இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா நான் என்ன பண்றது? நீங்க எங்கேயோ இருந்துட்டு கதை பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? உடனே புறப்பட்டு இங்க வாங்க. சரி, இரு, நான் வரேன். என்ன சாரு? வள்ளி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். சரி. என்ன வள்ளி, டைம் ஆயிட்டே இருக்கு. ரிமோட் அழுத்தவா வேணாமா? அண்ணா அண்ணா இருங்கண்ணா, நான் வள்ளி கிட்ட பேசணும். வள்ளி, அல்பாயுஸ் உன்கிட்ட பேசணுமாமே. என்ன சாரு? நான் நீ சொன்ன மாதிரி செய்றேன். என்ன திடீர்னு ஞான உதயம்? எனக்கு உயிரோட இருக்கணும்.
நான் சம்பாதிச்ச சொத்து என் கையை விட்டு போச்சு. உங்க சொத்து எனக்கு எதுக்கு? வள்ளி, நான் எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணிட்டேன். ஓகே ரைட். அப்புறம் உனக்கும் வசுந்தராக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பிளான் பண்ணீங்க, என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்தையுமே சொல்லு. செல்வனே, அவ சொல்ல சொல்ல அப்படியே உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்கண்ணே. இந்த பண்றேம்மா. வள்ளி, நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். என்னை காப்பாத்து. நான் சொல்ல மாட்டேன். சொன்னா சொன்னது மாதிரியே செஞ்சிருவேன். எனக்கு பயமா இருக்கு வள்ளி. முதல்ல கதவையாவது திறந்து விட சொல்லு. அண்ணே, சொல்லுமா. பாப்பா ரொம்ப பயப்படுது. அந்த கதவை மட்டும் திறந்து விடுங்கண்ணே. சரிம்மா, இந்த திறந்து விடுறேன். என்னங்க ஆச்சு? பாத்து. என்னங்க ஆச்சு? எங்க போன நீ? எங்க தாங்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போன நீ சொல்லுங்க. மளிகை கடைக்கு தாங்க போனேன். அதுக்கு நீ ஏன் போற? செல்வம் இல்ல மணிமாமா அனுப்ப வேண்டியதானே? காய்கறி வாங்க அவங்கள தான் அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு டவுட்டா இருக்க. என்னங்க சந்தேகம்? பழி வாங்குற கிளி வாங்குறேன்னு போலியே. எங்க போகணும்னு கை துருதுருந்தே இருக்கு. ஆனா நீங்க திட்டுவியந்த அமைதியா இருக்கேன். நீ நிஜமாவே சாருவ பழி வாங்க போல தானே? எங்க பழி வாங்க போறவளா இருந்தா ஒரு அருவாளாச்சும் எடுத்துட்டு போக மாட்டேனா? இப்படி வெறுங்கைய வீசிட்டா போவேன்? உன் கை மட்டும் என்ன? அருவாள் விட கம்மியா என்ன? நீங்க தான் என் கையை கட்டி போட்டிருக்கீங்களே. சரி, ஆக்சுவலா படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க, என் தோள் மேல கையை போட்டு வாங்க, நடக்க வைக்கிறேன். ஐயோ, உட்காருங்க. வலிக்குது, நடக்க முடியல. சரி, உட்கார்ந்துருங்க. எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்த உங்களை இப்படி ஆக்கிட்டாலே. அவளை சும்மா விட்டுருக்க கூடாது. ஏய், அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். சரியா? எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். என்னங்க, உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு வைத்தியர் சொன்னாங்க. என்னங்க அப்படி யோசிக்கிறிய? நம்ம ஆக்சுவலி இங்கே இருக்கிறதுனால தானே அடி மேலே அடி விழுகுது. எதுக்கு முரண்டு பிடிச்சிட்டு இங்கே இருக்கணும்? நீங்க எல்லாமே என்ன போக சொல்றீங்க? இல்லையா, வேற எங்கேயாச்சும் போகலாமே. அங்கே போயிட்டு பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கலாமே. வேணாங்க, உங்க பேர் இங்கே தானே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போக முடியும்? இங்கேருந்து என் கம்பெனி போச்சு, வீடு போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. அதே மாதிரி ஒரு நாள் என் உயிர் போயிட்டு நான் உனத்த. எங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் ஆதரவு இல்லாதவள ஆகவே மாட்டேன். உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க சந்தோஷத்தை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். நம்ம இதே ஊர்ல வாழ்ந்து காட்டுவோங்க. நம்ம குழந்தை இதே ஊர்ல தான் பொறுக்கணும்.
வள்ளி சாரு வீட்டுல பாம் வச்சிருக்கானா? அடுத்து கண்டிப்பா நாம இருக்கிற இடத்த தேடிதான் வருவான். அதுக்குள்ள இங்கிருந்து கம்பி நீட்டிடணும். தீபாவளி அன்னைக்கு அவ அனுப்பின பாம்புல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். இதெல்லாம் புரியாம அந்த சாரு உதவிக்கு வான்னு கூப்பிடுறா. நீங்க தானே சாமுண்டி? ஆமா. எங்க போறீங்க? அவசரமா ஊருக்கு போறேன். எந்த ஊரு? ராமநாதபுரம். பஸ்லயா ட்ரெயின்லயா? பஸ்ஸோ ட்ரெயினோ எது கிடைச்சாலும் சரி. எதுவும் கிடைக்கலனா டாக்ஸி பிடிச்சாவது போய் ஆகணும். ஏன் பார்த்தா வசதியானவங்க மாதிரி இருக்கீங்க? கார் இல்ல? காரு சர்வீஸ்க்கு விட்டுருக்கு. ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஆமாங்க. இவ்வளவு அவசரமா உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடுறீங்க? ஆமாங்க, உயிர் பிரச்சனை தான். யார் உயிருக்கு? அது வந்து ஊர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு. ஓ அப்படியா? சரி வண்டியில இருங்க. எதுக்கு? அவசரமா போறீங்கல்ல, நாங்களே கூட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ டிராப் பண்றோம். வாங்க வாங்க மேடம். மேடம் வாங்க போலாம், சார் கூப்பிடுறாரு மேடம். வாங்க. நீயா மீச இங்க வந்து வெறப்பா நின்றுட்டு இருக்க? கொஞ்சம் உஷாரா நில்லு, இல்லைன்னா புல்லு நினைச்சு போற வர மாடெல்லாம் மீசை மேஞ்சிட போகுது. ஏய், கார்த்திக் தம்பி குத்துனது நீதானா? ஏய் பரவாயில்லையா, வயசானாலும் உன் புத்தி மழுங்கல. நல்லா தான் யோசிக்கிற நீ. ஆமா, பாடி எப்ப எடுக்கிறாங்களா? என்னைய முறைக்கிற? கார்த்திக் நேரம் செத்துருப்பானே. கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் கூட ஒட்ட காணாமே. என்ன போஸ்ட் அடிக்க காசு இல்லையா? யோ அப்படின்னு தான் கேளியா, நான் காசு தரேன். இந்த பாரு, ஒரு மனுஷன் எதுக்கு உதவலனாலும் ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உதவணும். அதுவும் கார்த்திகோட பணத்தை எடுக்கிறாங்கன்னா நான் கண்டிப்பா உதவுவேன். என்னையா சேலை மாதிரி நின்றுட்டு இருக்க? அவன் என்ன சாகல? டேய், நல்லவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாவு வராதுடா. சரி, அவனுக்கு எப்ப சாவு வருதோ வரட்டும். ஆனா கார்த்திக்கு சமாதி கட்டுற செலவு என்னது? ஏய், நீ ரொம்ப திமிரா பேசுற. என் திமிரு தெனாவட்டெல்லாம் என் ரத்தத்திலே பிறந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி அண்டி பொழைக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதிரிய அடியோட அழிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். டேய், அப்படி என்னடா உனக்கு பகை? நல்லா கேட்டப்போ, சாதாரண பகை இல்ல, பரம்பரை பகை. ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்ததே அந்த குடும்பத்தில் இருக்கிற மிச்ச மீதி பகையை அழிச்சிட்டு போகத்தான். டேய், மனுஷன் கொல்றது பாவம் இல்லையாடா? என்னது பாவமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கார்த்திக் செத்துட்டான்னு யாராவது வந்து சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அப்படி ஒரு செய்தியை கேட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் சாகிறது கூட தயாரா இருக்கேன். பழிக்கு பழி வாங்குறத விட வேற என்ன ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லு? பெருசு, அதெல்லாம் உனக்கு புரியாது. பழி தீர்க்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, அப்படி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை மீச. நீ எல்லாம் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறவன். நாங்கெல்லாம் வெந்ததை தனியாம சாகடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. மீச, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஆமா, இதையெல்லாம் நீ கேட்டு ஏன் கண்கலங்கி நிக்கிற? என்ன ஊருக்கு போகணுமா? ஊர்ல இப்ப உனக்கு போக்கெட் இல்லாம போச்சுல்ல?
சரி சரி, செலவுக்கு பணம் தரேன், நீ ஊருக்கு போய் சேரு. அப்ப கார்த்திக் தம்பிய நீ தான் குத்துன ஏய், என்ன இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? நானும் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இந்த கையால தான் சும்மா நறுக்குன்னு குத்துன. வழி தேக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளிக்காக நான் உசுரே கொடுப்பேன்டா. அவ தாலிக்கு ஒரு ஆபத்துன்னா அவன் உசுரெடுக்க நான் தயங்க மாட்டேன்டா. இந்த காரியத்தை நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு உன்னை கொல்லணும்னு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். நெருப்பையும் பகையையும் மிச்சம் வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகையோ வள்ளியையோ தொட்டா என்ன நடக்கும்னு மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும்டா. கார்த்திக்கும் வள்ளியும் சந்தோஷமா வாழ்வாங்க, 100 வருஷம் வாழ்வாங்கடா. நீ அந்த வைத்தறிச்சலோட சாகுடா. தம்பி, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. தம்பி, போலீஸுக்கு ஒரு போன் போடுறியா? ஏன்? கார்த்திக் தம்பிய கொன்ன சிவனாண்டிய நான் குத்தி கொன்னுட்டேன். பயப்படாதப்பா, ஒன்னும் பண்ண மாட்டேன். போலீஸுக்கு ஒரு போனை போட்டு விஷயத்த சொன்ன. அண்ணே, இந்த வீட்ல எங்களை புரிஞ்சுக்கிட்டது நீங்கதே. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் நீங்கதே. எங்களுக்காக கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்கண்ணே. நடக்க கூடாததெல்லாம் நடந்து இப்பதான் இவங்க பொழைச்சு வந்திருக்காக. கவலைப்படாதம்மா, பேஷா அர்ச்சனை பண்ணிடுவோம். அண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே. என்னம்மா? என்னங்க, இந்த டாக்குமெண்ட் உங்க கையால அண்ணன் கிட்ட கொடுங்க. என்ன டாக்குமெண்ட் இது? முதல்ல கொடுங்க. மாப்பிள, தட்சணை போட்டுறாத, தொழில் மாறிடும். இந்தம்மா. அண்ணே, அவங்க கிட்ட கொடுங்க. இந்த மாப்பிள, என்ன இருக்கு அந்த மாதிரி அந்த ஃபைல்ல? இப்ப படிங்க. என்னன்னு சொல்ல வேண்டியதானே? படிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்க. ஏன் என்கிட்ட இது நீ சொல்ல?
சாரு எப்படி சைன் பண்ணாத? நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா, அதே எழுதி கொடுத்துட்டா. அவள் அவ்வளோ நல்லவளா இல்லையா? ஈவருக்கு எல்லாமே நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விட்டவளாச்சு அவன். முதல்ல நல்லவளா இருந்தா, அப்புறம் கெட்டவளா மாறினா, மறுபடியும் நல்லவளா மாறிட்டா. நான் நம்ப மாட்டேன். அதாவதுங்க, நம்ம சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்த்து சாமி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சாருக்கு எழுதி கொடுத்தோம். ஆமா. அந்த சாரு எங்களை ஏமாத்திட்டா, நீதே அதை மீட்டு தரணும்னு சாமி கிட்ட கேட்டேன். சாமி மீட்டு தந்துருச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாது சரியா? நீ சொன்ன மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களா? டேய், நம்புற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னா நம்பலாம். நீ பாட்டுக்கு சாமி என்ன? அது இப்ப வேணா, அப்புறமா சொல்றேன். சரி, கத்திக்குத்துல இருந்தும் மீண்டு வந்துட்டேன், பிஸ்னஸ்ல இருந்தும் மீண்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எனக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன். என்னை மறுபடியும் அதே அரியாசனத்தில் உட்கார வச்சிட்டேன் இல்லையா? உண்மைதாங்க. ஆனா இன்னும் நம்ம எதிரிங்களை அடையல. நாம சந்திக்க வேண்டிய முக்கியமான எதிரி இன்னும் இருக்காக. யார் சொல்றேன்னு எனக்கு புரியுது. நினைச்சாலே கோவம் வருதுதான். கொஞ்ச நாள் எவ்வளோ கெட்டது நடந்துருச்சு இல்லை நம்மளுக்கு? எல்லாம் நன்மைக்கு தாங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதே நம்மளோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, நியூ கார்த்திக் ஃபினான்ஸ். இனிமேல் இந்த கார்த்திக் புதுசா. நம்மள கேவலமா பார்த்தவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணுங்க. உங்க அக்காவை எதிர்த்து போராடணும். கண்டிப்பா போராடும். என் பக்கத்துல இருந்தா போதும், நான் எதை வேணாலும் சாதிப்பேன்.